சூரத்துல் பக்ரா வசனம் 72 மற்றும் 73. ஒரு மனிதரை கொலை செய்துவிட்டு அது குறித்து நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்ததையும் எண்ணிப் பாருங்கள். நீங்கள் மறைத்ததை அல்லாஹ் வெளிப்படுத்துபவன் ஆவான். எனவே அதன் ஒரு பகுதியால் கொலை செய்யப்பட்ட அவரை அடியுங்கள் என்று நாம் கூறினோம். இவ்வாறே அல்லாஹ் இறந்தோரை உயிர்ப்பிக்கின்றான். அவன் தன் சான்றுகளை உங்களுக்கு காட்டுகின்றான். அதனால் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். மேற்சொன்ன சம்பவத்தையே இவ்வசனங்களில் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். இந்த வசனத்தில் அது குறித்து நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை குறிக்க ஃபத்தரக்தும் ஃபீஹா என்னும் சொற்றொடர் இடம்பெற்றுள்ளது. இதற்கு அது குறித்து நீங்கள் சச்சரவு செய்து கொண்டிருந்தீர்கள் என்று புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொருள் கூறினார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இவ்வாறே கூறியுள்ளார்கள். அடுத்து நீங்கள் மறைத்ததை அல்லாஹ் வெளிப்படுத்துபவன் ஆவான் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இதில் நீங்கள் மறைத்ததை என்பதை குறிக்க மா தக்துமுன் எனும் சொற்றொடர் இடம்பெற்றுள்ளது. இதற்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நீங்கள் ஒளித்து வைத்ததை என்று பொருள் கூறினார்கள். முசையபின் ராஃபியுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருவர் தமது இல்லத்தில் 7வது அறைக்குள் மறைந்து கொண்டு ஒரு நன்மையை செய்தாலும் அதை அல்லாஹ் வெளிப்படுத்தாமல் விடமாட்டான். அவ்வாறே ஒருவர் 7வது அறைக்குள் மறைந்து கொண்டு ஒரு தீமையை செய்தாலும் அதையும் அல்லாஹ் வெளிப்படுத்தாமல் விடமாட்டான். நீங்கள் மறைத்ததை அல்லாஹ் வெளிப்படுத்துபவன் ஆவான் என்னும் சொற்றொடர் இதை உண்மைப்படுத்துகிறது. எனவே அதன் ஒரு பகுதியால் கொலை செய்யப்பட்ட அவரை அடியுங்கள் என்று நாம் கூறினோம் என அல்லாஹ் 2ஆம் வசனத்தில் கூறியுள்ளான். அதன் ஒரு பகுதி என்பது அந்த பசுவின் உறுப்புகளில் ஏதேனும் ஓர் உறுப்பை குறிக்கிறது. அது எந்த உறுப்பாக இருந்தாலும் அந்த அற்புதம் நிகழும். வழக்கத்திற்கு மாறான அந்த சம்பவம் நடக்கும். இது இன்ன உறுப்பு என இறைவன் நமக்கு விவரிக்கவில்லை. அதை விவரிப்பதால் நமக்கு மார்க்க ரீதியாகவோ உலகியல் ரீதியாகவோ பயன் இருந்திருப்பின் இறைவன் அதை நிச்சயமாக விவரித்திருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தும் நம்பத்தகுந்த தகவல் ஏதும் இது தொடர்பாக கிடைக்கவில்லை. ஆகவே அல்லாஹ் பூடகமாக விட்டு வைத்ததை போன்று நாமும் விட்டுவிடுவதே முறையாகும். அடுத்து இவ்வாறே அல்லாஹ் இறந்தோரை உயிர்ப்பிக்கின்றான் என்கின்றது இவ்வசனம். அதாவது அந்த பசுவின் ஓர் அங்கத்தை எடுத்து கொலையுண்டவரின் சடலத்தின் மீது அடித்தனர். உடனே அவர் உயிர் பெற்றெழுந்தார். கொல்லப்பட்ட அவர் திரும்பி உயிர் பெற்றெழுந்த நிலையை அவர்கள் நேருக்கு நேர் பார்த்தனர். இதன் மூலம் இறந்தோரை உயிர்ப்பிக்கும் தனது வல்லமையையும் ஆற்றலையும் அவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்தினான். இந்த செயலை மறுமையின் மீதான ஒரு சான்றாகவும் அவர்களிடையே நிலவிய சர்ச்சைக்கும் பிடிவாதத்திற்கும் ஒரு தீர்வாகவும் ஆக்கினான். உயிர்ப்பித்தல். இறந்து போனவற்றை திரும்ப உயிர்ப்பித்தது தொடர்பாக இந்த அல் பக்ரா அத்தியாயத்தில் மட்டும் 5 இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவை: 1. பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் இறந்த பின்னரும் உயிர் தந்து உங்களை நாம் எழுப்பினோம். அத்தியாயம் 2 வசனம் 56. 2. கொலையுண்டவரை உயிர்ப்பித்த நிகழ்ச்சி. அத்தியாயம் 2 வசனம் 67 முதல் 73 வரை. 3. இறந்து விடுவோமோ என்று பயந்து தம் இல்லங்களிலிருந்து வெளியேறிச் சென்ற ஆயிரக்கணக்கானவர்கள் தொடர்பான நிகழ்ச்சி. அத்தியாயம் 2 வசனம் 243. 4. அடியோடு வீழ்ந்து கிடந்த ஒரு கிராமத்தின் வழியே நடந்து சென்றவர் பற்றிய நிகழ்ச்சி. அத்தியாயம் 2 வசனம் 259. 5. இப்ராஹிம் அவர்கள் மற்றும் 4 பறவைகள் தொடர்பான நிகழ்ச்சி. அத்தியாயம் 2 வசனம் 260. அது மட்டுமின்றி உடல்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகும் அவற்றை தன்னால் திரும்ப எழுப்ப இயலும் என்பதை வறண்டு போன பூமியை செழிப்பாக வளரச் செய்வதன் மூலம் அல்லாஹ் உணர்த்துகின்றான். பின்வரும் நபிமொழி இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். அபு ரசின் அல் உகைலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, இறந்தவர்களை அல்லாஹ் எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றான் என்று கேட்டேன். அதற்கு, நீங்கள் வறண்டு போன ஒரு நிலத்தில் நடந்துவிட்டு பின்னர் அதே நிலம்
செழித்திருக்கும்பொழுது நடந்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அதற்கு அவர்கள், அவ்வாறுதான் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புதலும் என்றார்கள். அல்லது அவ்வாறே அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றான் என்றார்கள். இதற்கு பின்வரும் வசனமும் சான்றாக உள்ளது. வறட்சியால் இறந்த பூமி அவர்களுக்கு ஒரு சான்றாகும். அதை நாம் உயிர்ப்பித்தோம். அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்தினோம். அதிலிருந்து அவர்கள் உண்கின்றனர்.